நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கடைசி ஆசைய வந்து தனம் வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரகுராம் இருக்கார்ல, அவரு வந்து கதிர் அடிச்சு வீட்ட விட்டே தொரத்தி விடுறாங்க. கடைசியில தனமும் சேர்ந்து நானும் வீட்ட விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல அலையிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்காரு, "உனக்கு என்ன வேணும் தனம்? நீ என்னனாலும் கேளு. நான் வந்து உனக்கு பண்ணி குடுக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே அந்த இடத்துல தனம் வந்து சொல்லிடுறாங்க, "அப்பா எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்ன தனம் தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "அப்பா நான் நல்லா தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு இப்போ மட்டும் கிடையாது. ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்த ஆசையை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். திடுதிப்புன்னு வந்து நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. முன்னாடியே நான் கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் எனக்காக வந்து நீங்கள் வின் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கேட்டால் கண்டிப்பாக எனக்காக செஞ்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இதை கேட்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ரகுராம் வந்து என்னடா பண்ணுறேன்னு தெரில திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவன் என்னடா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு தனம், இதை தவிர நீ எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்காக செஞ்சு கொடுக்கேன். இதை மட்டும் என்கிட்ட கேட்காத." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வந்து இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இதுதான் வேணும், நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஜானகி வந்து சொல்கிறாங்க, "ஏங்க அவள் தான் ஆசைப்பட்றால கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவள் ஆசையாக இருக்கா, ஏங்க அவளை பிரிக்கிங்க, சேர்த்து வைங்க, சின்னஞ்சிறுசுக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம், கதிரும் நம்ம வீட்டு பையன் தானே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் நீ பேசாத, உனக்கு பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தான். உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நானே கடும் கோவத்தில் இருக்கேன். தயவுசெய்து வந்து வாயை திறக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. அத கேட்டுட்டு ஜானகி வந்து அமைதியாவே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கதிர் வந்து பேசுகிறாங்க. "மாமா எனக்கும் வந்து தனத்த பிடிச்சிருக்கு. தனமும் அவளோட விருப்பத்த சொல்லிட்டா. என் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவளும் விருப்பமா இருக்கான்னு சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது ஏன் மாமா எங்கள பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து வந்து எங்க 2 பேத்த சேர்த்து வைங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கதிரும் கேட்குறாங்க. "இந்த வீட்ல வந்து பயங்கரமான பிரச்சனை உண்டு பண்ணதே உன்னால தான். இந்த ஊர்ல வந்து நான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். உன்னால தான் என்னால் வந்து வெளியில் தலை காட்டவே முடியல. நான் வந்து தனத்துக்கு வந்து எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக நடத்தணும்னு நான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே கெடுத்து இப்படி வந்து பண்ணிட்டியேடா. வீட்டில் உன்னை வச்சுருந்ததே தப்பாக போச்சு. வீட்டில் இருந்து இருந்து கடைசியில் ஒன்றும் தெரியாது என் பொண்ணோட மனசே நீ மாற்றிருக்க. அந்த அளவுக்கு நீ பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து கதிரை வந்து அடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்து தடுக்குறாங்க. தனம் வந்து, "அப்பா அடிக்காதீங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன தனம், அவனுக்காக என் கூடலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா கதிர் எந்த தப்புமே பண்ணலப்பா. அது ஒரு நாள் வந்து உங்களுக்கும் புரிய வரும். தயவுசெய்து வந்து எங்க 2 பேத்த சேர்த்து வைங்கப்பா. நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழுவேன். நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணுற மாரி இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம்." அப்படிங்கிற மாரி அதிரடியான முடிவெல்லாம் எடுக்கிற மாரி காட்டுறாங்க. "டேய் பாத்தியாடா, உன்னால வந்து என் பொண்ணு என்கிட்ட எப்படி பேசுறான்னு. நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு வந்து வெளியில் தள்ளுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க." அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து பேசுகிறாங்க கதிருக்காக. "ஏங்க ஏங்க அவனை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்னை அப்பளவே வாயை மூட சொன்னல, திருப்பி எதுக்கு வாயை திறந்துக்கிட்டு இருக்க, தயவுசெய்து வாயை மூடு." அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுறாங்க. இவன் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இனிமேல் இவனுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. இவனை யாராவது இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க நினச்சா நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில் தான் போகணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம அதிரடியாக முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. உடனே தனம் வந்து சொல்கிறாங்க, "அப்பா நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்ப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ரகுராமுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அப்படியே ஷாக்காகி முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே மணி வந்து சொல்கிறாங்க, "ஏம்மா என்னம்மா நீயும் வெளியில் போய் என்னம்மா பண்ணுவேன்? அவனாவது ஆம்பளை பையன், வெளியில் போனால் ஏதாவது பொழைச்சிக்கிடுவான். நீ போய் என்ன பண்ண போகிற?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நான் வீட்டை விட்டு தனியாக போகல, நான் வந்து கதிர் கூட தான் சேர்ந்து போக போகிறேன் வீட்டை விட்டு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "என்னது கதிர் கூடயா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "ஆமாம் கதிர் கூட தான் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன். நான் எதுக்கு கதிர் கூட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா, கதிர் வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறதுக்காக தான். கண்டிப்பாக வந்து அப்பா என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் தான் வந்து கதிர் கூட போகிறேன். அப்போ தான் அப்பாவுக்கு வந்து நான் கதிர் எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே மாயாங்கிறது நம்ம ஜானகி எல்லாம் வந்து தடுக்கிறாங்க. "ஏய் போகாத, எங்கேயும் போகாத இரு." அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. "பேசுவோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா நான் வந்து கதிர் கூட போய் தான் ஆகணும். நான் இப்போ போனால் தான் அப்பாவுக்கு வந்து நான் கதிர் மேலே உள்ள வச்சிருக்கிற பாசம் வந்து புரியும். தயவுசெய்து என்னை தடுக்காதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கதிர் இருக்காங்கல்ல, கதிர் வந்து "தனா வா, இனிமேல் இந்த வீட்டில் வந்து நமக்கு இடம் கிடையாது, வா போவோம்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனத்தோட கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியிலேயே கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தனமும் கதிர் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு அலையிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க.